ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. இதை செய்கிறது எங்கள் அம்மா தான். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது ஆட்டோட லங்ஸ் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா முழுசாக இருக்கும் போதே ஒரு லேயர் ஒன்று இருக்கும், அதை நம்ம மேலே லைட்டாக உரிச்சு எடுத்துடணும். அது உள்ளே நுரையும் இருக்கும், அதையும் நம்ம நல்லா வெளியில் எடுத்துட்டு நல்லா 3 times கழுவணும். கழுவி எடுத்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம நுரையீரலுக்கு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, கிராம்பு, லவங்கம், பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் தான் சேர்த்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு என்னென்ன போட்டுக்கிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை, கிராம்பு, இதெல்லாம் அன்னாசி பூ, இதெல்லாம் நான் போட்டு தாளிப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்தது சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா அது பொரிஞ்சு வந்தாங்காட்டியும் வெங்காயம் போட்டுக்கிறேன். இது 2 நுரையீரலுங்கிறதுனால நான் ஒரு சின்ன சைஸு சின்ன சைஸில் பல்லாரி வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு பொன்னிறமான ஸ்டேஜ் வரும்போது நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்தங்காட்டியும் இந்த மாதிரி வரணும். வதங்கி நல்லா சிம்மில் வச்சுக்கிடுங்க. வதங்கி வந்தங்காட்டியும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தக்காளி 1 தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வர்ற ஸ்டேஜ் இருந்தாங்காட்டியும் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா உங்களுக்கு இந்த நுரையீரல் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லா நாங்கள் இப்போ இட்லிக்கு தான், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். இதே பெரட்டாலவும் செய்யலாம். இதுக்கு கிரேவியாக நாங்கள் வைக்கிறோம். இப்போ கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா இன்னும் வதங்கணும்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ப கல் உப்பு போட்டு வதங்கிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இப்போ அந்த பச்சை வாசனை இருக்காது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா குக்கரில் இந்த மாதிரி மிக்சிங் வரும்போது இப்போ நல்லா புழிஞ்சிட்டு போடணும். அந்த நுரையீரலை நல்லா புழிஞ்சிட்டு போட்டால் தான் அதில் தண்ணி கோர்த்துக்கிட்டு வராது. உங்களுக்கு அந்த தண்ணியில் போட்டாலே நுரையீரல் நல்லா புஷ்ஷுன்னு ஊற்றிக்கும்.
அது வந்து அந்த மாதிரி வராமல் இருக்கணும். நல்லா புழிஞ்சிட்டு போடணும். அதுலேயே தண்ணி வரும் நுரையீரல்லையே. நுரையீரலில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம அந்த கிரேவிலேயும் தண்ணி கொஞ்சம் வரும். அதனால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டோம்னா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நுரையீரல் வந்து தண்ணி அதுவாகவே விட்டுக்கும். கொஞ்சம் வரும் அதில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சப்பக்குன்னு இருக்கும் கொஞ்சம். அது வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டா சில பேர் ஓப்பனில் வேக வைப்பாங்க. எனக்கு பாப்பாலாம் சாப்பிட்றதுனால வந்து நான் எப்பொழுதுமே வந்து அதை வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வச்சா நல்லா இன்னும் ஒரு அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். 4 விசில் வைப்பேன் நான். 4 விசில் வச்சா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கரெக்டாக அது மேல் மட்டத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றணுன்னா போதும். ஏற்கனவே அந்த நுரையீரல்லே தண்ணி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு விட்டுற வேண்டியதான். நாலு விசில் போட்டு விட்டோம்னா சூப்பரான உங்களுக்கு வந்து டேஸ்டியான நுரையீரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கெட் நான் வந்து இட்லிக்கு பானை வச்சு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியை ஊற்றி எடுத்துட்டா இட்லிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சைடாக வந்து இப்போ கிரேவி வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கிரேவி இந்த பதத்துக்கு கிரேவி வந்து ரெடி ஆகி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து வயிறு புண்ணுக்கெல்லாம் கூட இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நுரையீரல் எல்லாமே வைட்டமின் 12 இருக்குது இதில். B12 நல்ல சத்துள்ளது தான் இது. ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டு எங்கள் பாப்பாட்ட கொடுக்குறேன். எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொன்னிச்சு. மக்களே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த இட்லிக்கும் நுரையீரல் குழம்புக்கும் சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. நல்லா இந்த நுரையீரல் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பக்கா மாதம் இருந்துச்சு. டேஸ்ட்னால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்லா தண்ணியாக நல்லா இந்த காலை நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். அதுவும் இந்த நுரையீரல் எங்கள் அம்மா வந்து சின்ன குழந்தைங்க நான் சாப்பிட்ணுன்றதுனால வந்துட்டு எங்கள் அம்மா நல்லா அதை வேக வச்சு பண்ணியிருந்தாங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஐ ரியலி லைக் திஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா அந்த சாஃப்டாக எங்கள் இட்லியும் சாஃப்டான ஒன்று இருந்துச்சு. அந்த இட்லியோட அந்த குழம்பு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.